الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இன்று சூரத்துல் பக்ராவுடைய 266வது வசனத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், فَمَنْ يَكْفُرْ بِالطَّاغُوتِ وَيُؤْمِنْ بِاللَّهِ فَقَدِ اسْتَمْسَكَ بِالْعُرْوَةِ الْوُثْقَى لَا انفِصَامَ لَهَا وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? யார் தாகூத்தை நிராகரித்து அல்லாஹுவை ஈமான் கொள்கின்றாரோ அவர் பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். லன்ஃபிசாம லஹா, அது அறுந்து போகாது. வல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹு தஆலாவோ மிகவும் செவிமடுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்தை பாருங்கள். பித்தாகூத், தாகூத் என்பது அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுகின்ற அல்லது பின்பற்றப்படுகின்ற வழிபடப்படுகின்ற அனைத்தையும் உள்ளடக்கும். அல்லாஹுக்கு எதிராக வணங்கப்படுகின்ற, பின்பற்றப்படுகின்ற, வழிபடப்படுகின்ற அனைத்தையும் தாகூத் என்ற சொல் உள்ளடக்கும். எனவே யார் தாகூத்தை நிராகரித்து அல்லாஹுவை ஈமான் கொள்கிறாரோ, அதாவது ஏகத்துவத்தை ஈமான் கொள்கிறார், ஷிர்க்கை நிராகரிக்கிறாரோ, அவர் பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டவராவார். அதாவது மறுமையிலே அவரை அது சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அவர் அதன் மூலம் தப்பிவிடுவார். அது அறுந்து போகாது. இடைவெளியிலே அவரை அது கைவிட்டு விடாது என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். இந்த வசனத்திலே பலமான கயிறு என்று அல்லாஹு தஆலா சொல்வதற்கு சலஃபு சாலிஹீன்களிலே பல அறிஞர்கள் பல வார்த்தைகள் மூலமாக விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவை அனைத்துமே ஒரே மைய கருத்தை தரக்கூடியவைகளாக இருக்கின்றன. உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சயீத் இப்னு ஜுபைர், தஹாக் போன்ற தாபியீன்கள் இந்த வசனத்துக்கு அவர்கள் பலமான கயிறு என்பதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, அதாவது அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது அதைத்தான் சொல்கிறது உண்மையிலே. அதாவது அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படக்கூடாது, அல்லாஹுக்கு எதிராக பின்பற்றப்படவோ அல்லது வழிபடப்படவோ கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவன், அவன் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் எதை சொல்கிறதோ அதைத்தான் இதை சொல்கிறது. அதே போன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலமான கயிறு என்பது குர்ஆன் என்று சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனும் அடிப்படையில் இந்த கருத்தைத்தான் சொல்கிறது. எனவே அதுவும் முரண்பாடு கிடையாது. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதற்குரிய அர்த்தம் ஈமான் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஈமானுடைய அடிப்படை அல்லாஹு தஆலாவை மாத்திரம் வணங்குவது, அவன் அல்லாதவர்களை வணங்காமல் இருப்பது. அதே போன்று சுத்தி என்கின்ற பிரபலமான குர்ஆன் விரிவுரையாளர் இஸ்லாம் என்று இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதுவும் சரியான விளக்கம்தான். எனவே இவைகளுக்கிடையிலே முரண்பாடு இல்லை. இவை எல்லா கூற்றுக்களும் சரியானவை, ஒன்றோடொன்று முரண்படாதவை என்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று அருந்து விடாத கயிறு என்பதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஒரு விளக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லன் கிதாஅ லஹா தூன துஹூரில் ஜன்னah, சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் அது அருந்து விடாது, அது அவரை கொண்டு போய் சுவர்க்கத்திலே சேர்த்துவிடும். அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன்.